மறிச்சதுக்கு அப்புறமேட்டு யோசுவாவோட கர்த்தர் பேசுறாரு. எப்படி பேசுறான்னு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவருடைய கைகளில் இருந்தது. ஹல்லேலூயா. யோசுவா அவரிடத்தில் கிட்டக்க போகும்போது, நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்கள் இருக்க பாதரட்சியை கலட்டு. இந்து கோயிலையும் செருப்பட்டு உள்ள போக முடியாது, எந்த முஸ்லிம் தர்காக்குள்ளேயும் நீங்க செருப்பட்டு உள்ள போக முடியாது. ஆனா பெந்தேகோஸ்தே திருச்சபையில ஷூ போட்டு மேலேயே ஏறலாம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமான்றீங்க? போட்டு ஏறாங்களா இல்லையா? யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஷூவெல்லாம் கழட்ட மாட்டாங்க, ஷூவோட மேலே ஏறி எங்க இப்படி. ஆனா பாத்துக்கங்க, கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவுக்கு தரிசனம் ஆனோன்னு சொல்றாரு, முதல்ல காலில் இருக்க செருப்பை கழட்டுப்பா. சர்ச்சில் நிக்கிறான், சர்ச்சில் இல்லையே, வனாந்திரத்துல பேசுறாரு. பேசும்போது கர்த்தர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பரிசுத்தம் மூடி இருக்கும். அல்லேலூயா. இந்த திருச்சபையும் கர்த்தருடைய பரிசுத்த பூமி. அல்லேலூயா.